ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பார்க்க பண்ணி கேட்டிங்கன்னா எப்போவுமே பிக் பாஸை பொறுத்தவரை நாளைக்கு எவிக்ஷன்னா இன்றைக்கி யார் போகிறாங்கிறது நியூஸ் வெளியே வரும் கரெக்டாக. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடோட ஃபுல் நியூஸ் இன்ச்சு பை இன்ச்சா என்ன நடக்க போகுதுங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வெளியே லீக் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்கும்னா கானா வினோத்துக்கு வந்து ரோஸ்ட் நடக்க போகுது, அக்செப்டன்ஸ் இல்லைன்னு. ஸோ ஒரு பிரச்சனைங்கிறப்போ அவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லும்போது அவர் ஒத்துற மாட்டார்ல எப்போவுமே. ஸோ அதை வச்சு தான் கொஞ்சம் அவருக்கு நேம் அடி வாங்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட் ரோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணி ஒன்று தலையில் தட்டி உட்கார வைக்க போகிறாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா அப்ரிசெட் பண்ண போகிறாங்க சுபிக்ஷா, அரோரா அண்ட் கமருதீனுக்கெல்லாம். பட் அது ஏங்கிற ரீசன் எனக்கு புரியலை. பெருசாக அவங்க என்ன பண்ணாங்க, மேபி உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ரோஸ்ட் திவ்யா கணேஷுக்கு. அந்த கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு ஃபைட் நடந்தது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு வந்து கமருதீனுக்கு சப்போர்ட்டாக திவ்யாவுக்கு தான் ரோஸ்ட் நடக்க போகுது. அது மூணாவது பாயிண்ட். நாலாவது பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கும் ஒரு ரோஸ்ட் இருக்காம்ப்பா. திவ்யாவுக்கு அடுத்து விஜய் பார்வதிக்கு ஒரு ரோஸ்ட் இருக்குது. பட் மேபி ஃபைட்டுக்காக தான் இருக்கும், சண்டை போட்டாங்கள்ல மாற்றி மாற்றி. அதுக்கு தென் பார்த்தீங்கன்னா அப்புறம் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அந்த ஹெச்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் நடந்தது பார்த்தீங்களா, அதோட அதை பற்றி கொஞ்சம் கொஸ்டின் மாதிரி கொஞ்சம் மொக்கே அப்படியே போக போகுது. தென் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண போகிறாங்களாம் ஃபார் கிவிங் செயின் ஸ்டீலிங்கு. ஸோ அது வேண்டாம். ரோஸ்ட் தென் ரம்யாவுக்கும் ரோஸ்ட் இருக்க போகுது. மேபி நேற்று ஆள் வெளியே போகிறேன்னு சொன்னனால அழுதனால விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கேப்டன்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி ரம்யாவுக்கு ஒரு ரோஸ்ட் இருக்க போகுது. தென் அந்த ரோஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரஜன் எவிக்ஷன். ஸோ பிரஜன் எவிக்ட் ஆக போது சாண்ட்ரா வந்து ஒரு ட்ராமா ஆட போகிறாங்க. கொஞ்சம் மேபி லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் அழுது மயங்கி விழுந்த மாதிரி இப்போவும் ஒரு ட்ராமா க்ரியேட் பண்ண போகிறாங்கங்கிற மாதிரி இருக்குது. ட்ராமா அவுட் சைடு டோர்கிட்ட போய் வர நானும் வாரங்கிற மாதிரி, நானும் வாரேன் கதவு தருங்க, நானும் வாரேன் கதவு தருங்கிற மாதிரி ஒரு ட்ராமா ஆட போகிறாங்க. தென் கடைசியாக பார்த்தீங்கன்னா மாமா மச்சி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணிவிட்டு குட் எண்டிங்காக முடிய போகுது. ஸோ இதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற 1 மணிக்கூரோட ஃபுல் எபிசோடு.